நண்பர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்று மே 12, 2026 முன்னிரவு 8 மணி. ஸோ இதை தொடர்ந்து நான் சொல்ல ட்ரை பண்ணிடுறேன். ஓகே, கசாலி டிகோட்ஸ். இது உலக செய்திகள், உள்ளூர் அரசியல், சமுதாய கருத்துக்கள், சினிமா அனைத்தையும் முடிந்த அளவு தரவுகளோடு ஒரு சின்ன விளக்கம், கலந்துரையாடல். அப்படின்ற கலந்துரையாடல் ஆட்களோட இல்லை, நம்ம உங்களோட கலந்துரையாடல் பண்ணுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி. உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை. நீங்கள் லைக் பண்ணி கிளிக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. சரி, இப்போ நம்ம ஒரு 4 பாயிண்ட் பேச போகிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சால் கூட நம்மளுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு இருக்கு இல்லையா. நம்பர் 1 விஜய் இங்கே சபாநாயகரை அறிமுகப்படுத்தும் போது ஒரு குட்டி கதையை சொல்லி அறிமுகப்படுத்தினார். நம்பர் 1. நம்பர் 2, இங்கே ஸ்கூலு, வழிபாட்டு தலங்கள், இந்த மாதிரி எதுலலாம் 500 மீட்டர், 1/2 கிலோமீட்டர் உள்ள ஏதாவது டாஸ்மாக் இருந்தால் அதை அகற்ற போகிறோம் அல்லது தள்ளி வைக்க போகிறோம். அகற்ற போகிறோங்கிறது 717. ஸோ இத்தனை இதை க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்பர் 2. நம்பர் 3, இங்கே அமமுக பாவம் ஒரு எம்எல்ஏ, திருவாரூர், அந்த காமராஜன் ஒரு எம்எல்ஏ, அவரை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. கிடைச்சது ஒன்று கண்ணேகன், அதையும் கட்சி விட்டு நீக்கியாச்சு. ஏன்னா அவர் இங்கே அங்கேன்னு அலைவாஞ்சார். சரி, அடுத்த 4வது அதிமுக பெருசாக பிளவுபட்டு நிற்கிது. இதுதான் அவங்க பிஜேபியோட அவங்களுடைய அஜெண்டாவே இதுதான். கரெக்டாக அது நடந்துக்கிட்டே இருக்குது. யார் மூலமாக நடக்கணுமோ கரெக்டாக அவங்க மூலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து நம்ம நேற்று ரொம்ப டீட்டெயிலாக பேசணும். ஒரு 7 கோரிக்கைகள் நம்ம இவர் மோடி அவர் சொன்னார். அந்த கோரிக்கையில் முக்கியமானது இங்கே பெட்ரோல் டீசல் யூசேஜை குறைங்க, பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க அப்படின்னாரு. ஆனால் அங்கே மத்திய பிரதேசில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதே நம்ம பேச போகிறோம். நம்பர் 1, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே சபாநாயகர் அறிவிப்பது ஒரு குட்டி கதை சொன்னார். அருமையான குட்டி கதை. அங்கே மன்னராட்சியில் இந்த மாதிரி சபாநாயகராக இருக்கிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. ஒருத்தரை அதை ப்ரொப்போஸ் பண்ணி சபாநாயகர் அப்படின்னா ஐயோ எனக்கு வேண்டாம்னு ஓடுவாங்க. அதனால இந்த மாதிரி அவை முன்னவரும் எதிர்கட்சி தலைவரும் சேர்ந்து ஓடாம கையை பிடிச்சி இழுத்து உட்கார வைப்பாங்க அப்படின்னு ஒரு கதை சொன்னார். சுவாரஸ்யமா இருந்துச்சு. அது எப்படின்னா, ஒரு கலகலப்பா அந்த அவையை ஒரு முதலமைச்சரா, புதுசாக வந்திருக்க முதலமைச்சர் அந்த அவையை கலகலப்பா அவரை கதை சொல்லி ஆரம்பிச்சு வச்சா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்குள்ள காட்சின்னா, ஏற்கனவே அது பேசினதான். இவர் அப்படி கோட் சூட் போட்டு அவரே சிஎம் புதுசாக அப்படி இருக்காரு. அவர் டிஷர்ட் போட்டு, பேண்ட் போட்டு, டிஷர்ட் போட்டு எதிர்கட்சி தலைவர். அது பாரம்பரியம் என்ன செய்யும், நல்லா பட்டப்பட்டு கஞ்சி போட்டு தேய்ச்சி அப்படி கையை வச்சா அப்படி வெட்டுற மாதிரி கத்தி மாதிரி இருக்கும். அந்த மடிப்பு அந்த மாதிரி இருக்கும். அப்படி எல்லாம் வெள்ளையும் சொல்லியமா வெள்ளை. அதுக்கப்புறம் அவங்களோட கட்சிகளோட கரைவேட்டி இருக்கும். இதில் கட்சி கரைவேட்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெளியில் போனால் இவர் விஜய் என்ன பண்ணுறாரு, அந்த அவரோட கட்சிக்கான துண்டு இருக்கு இல்லையா, மஞ்சள் கலர், அந்த துண்டை தலையில் கட்டுறாரு, தோல்ல போடுறாரு, அதோட முடிஞ்சு. இங்கே வந்தாச்சுன்னா என்ன கட்சி ஏது கட்சி இல்லை, இது அரசு அப்படிங்கிறத கரெக்டாக சேர்க்குறாங்க. இல்லைன்னா அங்கே இந்த மாதிரி கட்சிக்காரை வெறும் கருப்பு சிவப்பட்ட டிஎம்கே, கருப்பு வெள்ளை சிவப்பட்ட ஏடிஎம்கே, அந்த மாதிரி மாற்றி மாற்றி கட்சிக்காரை போட்டுப்பாங்க. அந்த டைப்பு இங்கே பெருசாக இல்லை அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான ஒரு விஷயம். அப்புறம் நல்லா இருந்துச்சு. இனி வருங்காலம் இளைஞர் காலம். அந்த இளைஞர்கள் அப்படி அங்கே நடந்துக்கிட்ட விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேற்று இவர் முதலமைச்சராக ஆனதுக்கு அப்புறம், பதவியேற்றதுக்கு அப்புறம் இங்கே சட்டசபைக்கு போயிட்டு அப்புறம் நேராக அவர் ஸ்டாலினை போய் பார்த்ததா இருக்கட்டும், அங்கே உதயநிதி ஸ்டாலின் இருந்தா இருக்கட்டும், 2 பேரும் கையை பிடிச்சி பேசுனது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, அது சிலர் விமர்சனத்துக்கு விமர்சனம் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணலாமா, இப்படி ரொம்ப நடிக்கிறாருன்றாங்க. அங்கே இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லி ஸ்டாலினை குறை சொல்கிறாங்க ஒரு பக்கம். இதெல்லாம் இல்லை. பதவி ஏற்றாச்சுன்னா நீங்கள் வெளியில் மேடையில் எப்படியும் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக நீங்கள் கண்ணாப்படான்னு பேசியிருப்பீங்க, மாற்றி மாற்றி பேசி எல்லாம் ஓகே தான். இப்போ இது அரசு. பதவி ஏற்றாச்சா, நான் எல்லாரையும் போய் பார்க்குறேன் அப்படிங்கிறதுல சீமானை பார்க்கும்போதெல்லாம் பார்க்கணும். சீமான் அப்படியே ஒரு ஃபாரினில் படிக்க போயிட்டு திரும்பி வரக்கூடிய ஒரு தம்பியை பார்க்கறதுக்கு அப்படி ஆவலை காத்திருப்பாங்கல்ல, அது மாதிரி இங்கே முதலமைச்சர் ஆகி சட்டசபையில் ஒரு தான் பார்த்துட்டு அப்படி சீமானை பார்க்க வர்றாரு. நீலாங்கரையா அங்கே ஒரு வீட்டில் அங்கே பார்க்க வர்றாருன்னா, அவர் அங்கே வீட்டுக்குள்ளே வெளியில், அந்த வீட்டிலேருந்து வெளியில் வாசலில் அப்படி காத்து கிடந்த டீமோட காத்து கிடந்து எவ்வளோ நேரம் காத்து கிடந்தாங்க. அதை லைவ்ல காமிச்சிருந்தாங்களா, எவ்வளோ இதாக இருந்துச்சு. அது எப்படின்னா, அவருக்கு
இப்போ நேற்று வந்த விஜயெல்லாம் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்ற வருத்தம் இருக்கோ வருத்தம் இல்லையோ அதெல்லாம் நிறைய பின்னூட்டத்தில் வந்துச்சு. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு காத்து கடந்தாங்க, வந்தாங்க, கட்டி பிடிச்சாங்க, மாறி மாறி பொக்கே அப்புறம் பழக்கூடையெல்லாம் கொடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் புத்தகம் கொடுத்தாங்க, உட்காந்து பேசினாங்க, திரும்பி வந்தாங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் வந்து இவர் களஞ்சியமா அவர் தோல்லையே இவர் விஜய் கையை போட்டு அப்படியே கூப்பிட்டு வந்தார், எல்லாரும் கை ஊற்றி எல்லாம் சமரசமா அப்படியே. எப்படின்னா இந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னன்னா அங்கே வெளியில தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, ரசிகர்கள் தொண்டர்கள், அவங்க வந்து சண்டை போட்டு வெட்டு குத்துன்னு சொல்லி போட்டு பயங்கரமா நீயா நானா அப்படின்னு இல்லாம இப்போ வந்து சோசியல் மீடியா வந்துருச்சா, அங்க தலைவர்களே எல்லாம் ஒன்னா கூடிய ஒன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அப்படி கட்டி பிடிச்சி ஷால்வை போட்டு இது போட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க, நம்ம ஏன் சண்டை போடுறோம், ஆக்கப்பூர்வமா பண்ணலாமே அப்படின்ற அளவுக்கு வந்து இது ஒரு முன்னோட்டமா இருக்கும், ஒரு முன்மாதிரியா இருக்கும். அவன் முன்னத்தி ஏறு வந்து கரெக்டா போனா பின்னாடி வரக்கூடிய உழவு படத்துல பின்னாடி வரக்கூடிய உழவு வந்து ஏறு வந்து கரெக்டா போய் சேரும். முன்னத்தி ஏறு வந்து சரியில்லாம போய் சேரும், பின்னாடி சரி இருக்காது அப்படின்னு. இது வந்து எதிரி கட்சிகள் கிடையாது, எல்லாமே எதிர்கட்சிகள். நீங்க தப்பு பண்ணா நாங்க வந்து சுட்டி காமிக்கிறோம், தப்பு பண்ணலையா பாராட்டுறோம், அதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற இடத்துல நேற்று நடந்துகிட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து சபாநாயகரை பொறுப்புல உட்கார வைக்கும் போது சொன்ன கதைகளாக இருக்கட்டும், அந்த நேரம் அவர் உதய ஸ்டாலினும் அவை முன்னவரும் சேர்ந்து அவர் கூட்டு போனதா இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஒண்ணு. அடுத்து விஜய் பண்ணதுல ரொம்ப பாராட்டுதலுக்குரிய ஒரு முக்கியமான விஷயம், விஜய நானுமே நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கேன். முன்னாடி அவர் என்ன பண்ணார் ஏது பண்ணார் இப்படி அப்படின்னு நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கேன். எல்லாமே எல்லா மனிதர்களும் எல்லாருமே விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள். ஓகே, விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஆனா இப்போ நேற்று அறிவிப்பு என்ன ரொம்ப முக்கியமா, 717 டாஸ்மாக் கடைகள், அது 500 மீட்டர் அப்படின்னா 1/2 கிலோமீட்டருக்கு உள்ள பள்ளியோ வழிபாட்டு தலங்களோ, அது வந்து கோவிலா இருக்கட்டும், சர்ச்சா இருக்கட்டும், மசூதியா இருக்கட்டும், இதுக்கு பக்கத்துல எங்க இருந்தாலும் அப்புறம் மக்களுக்கு தொந்தரவா எங்க இருந்தாலும் அதை எல்லாத்தையும் அகற்றுகிறோம். அதை 4900 5000த்துக்குள்ள 5000 பக்கம் கடை இருக்குன்னு சொல்லி டீட்டெயில் வந்துச்சு. ஸோ அதில் 717 கிட்டத்தட்ட ஒரு 4200 தான் மிச்சம் இருக்கும். அப்போ 717 கடையை வந்து க்ளோஸ் பண்றாங்கன்னா அதுல இருந்து வருமானம் வேற குறையும். அதை ஆனா இந்த எடுத்திருக்க முயற்சி இருக்குல்ல, முன்முயற்சி, இது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான விஷயம். அநேகமா 2 வாரத்துக்குள்ள அந்த எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதை வந்து மனசார பாராட்டுறோம். அதே போல அவருக்கு வந்து இன்னொரு கோரிக்கையும் வந்து இதோட சேர்த்து வச்சிடலாம். மற்ற கடைகளுக்கு 4000த்துக்கு மேற்பட்ட கடைகள் இருக்குல்ல, இயங்கிட்டு இருக்குல்ல, அதுல அங்க வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், அங்க பக்கத்துல போட்டிருக்க பார், அதெல்லாம் போய் பார்த்தோம்னா உண்மையிலேயே அவ்வளவு கேவலமா கன்றாவியா இவங்களை வந்து ஒரு குடிகார கபோதிக அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரீட் பண்றது இருக்குல்ல. இதே இது வந்து நீங்க மலேசியாவில் போங்க, துபாயில் போங்க, எல்லா இடமும் பார் இருக்கு. நீங்க வந்து ஸ்டார் ஹோட்டல் பாரை விட்டுருங்க, அது இல்லாம சாதாரண பார், அங்கேயும் காசு கொடுத்தானே குடிக்க வர்றாங்க மக்கள். அங்க வந்து அவங்கள ஒழுங்கா ட்ரீட் பண்ணி அங்க பார்த்தா கச்சன்னு சாக்கடைக்கு பக்கத்துல வந்து அந்த பன்றிகள்லாம் வந்து உருண்டு கிடக்கும்ல, அந்த மாதிரி வந்து மோசமான ஒரு சூழல்ல அந்த பக்கத்துல உள்ள பாரெல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே, அல்லது பக்கத்துல ஏசி பார் எக்ஸ்ட்ரா காசு வாங்குறாங்க. இதெல்லாம் இல்லாம இப்போ வந்து உண்மையிலேயே இந்த குடிகார கபோதிகள் வச்சுக்கலேன், இந்த குடிகார கபோதிகளை வந்து ஒழுங்கா ஒரு மரியாதையா ட்ரீட் பண்ணி குடிக்க வைங்களேன். அதாவது அதுக்காண்டி நல்லா குடிக்க வைக்கணும் அப்படிலாம் இல்லை, அவங்களை ஒழுங்கா மனுஷனா ட்ரீட் பண்ண. அவங்க காசு கொடுத்து வந்து பார்த்தா அது அவ்வளவு கேவலம் நடத்துறீங்கல்ல. ஒண்ணு நடத்துனா ஒழுங்கா நடத்துங்க, அல்லது நடத்தாதீங்க அப்படிங்கிறது. அது போக படிப்படியா வந்து நேரத்தையும் குறைச்சு கடைகளையும் வந்து இப்ப 717 கடை, அதுக்கப்புறம் இன்னொரு 500 கடைகள், ஏதோ ஒரு காரணத்துல ரொம்ப மக்கள் நெருக்கமா போற இடம், பிரச்சனை இருக்க இடம், வண்டி நிறுத்த முடியாது, ஏகப்பட்ட பிரச்சனை வருதா, போக்குவரத்துக்கு பிரச்சனை வருதா, அந்த கடைகளும் அகற்று அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டிங்கன்னா உண்மையிலேயே இங்க தமிழ்நாட்டு பெண்கள், தமிழ்நாட்டு ஒரு ஓரளவு ஒரு குறிப்பிட்ட சதவீத ஆண்கள் எல்லாரும் உங்களை உண்மையிலேயே பாராட்டுவாங்க. அப்போ அதை வந்து ரொம்ப கரெக்டா அதை வந்து நல்ல விதமாகவும் நீட்டா குவாலிட்டியா வைக்கணும். பிளஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடணும். ஏன்னா நம்ம வந்து குடிக்கிறத கூட எடுத்தோன்னே டக்கு நிறுத்தாம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு, அதை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து கள்ளச்சாராயம் வந்து பெருகும். அந்த கள்ளச்சாராயத்தை இரும்புக்காரங்க கொண்டு அங்க போய் போலீஸ்காரங்க போய் லஞ்சம் வாங்கி விட்டுறாம பிடிச்சி அவங்களை வந்து அடுத்து 5 வருஷம் ஜெயிலோ 2 வருஷம் ஜெயிலோ போட்டு கள்ளச்சாரம் இனிமேல் காய்ச்சவே முடியாதுன்ற அளவுக்கு வந்து அவங்க எதிர்காலம் எல்லாம் போச்சுன்ற அளவுக்கு கலாச்சாரம் காய்ச்சறவங்க மேல அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்கா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கோரிக்கையா இருக்கு. அது போக நீங்க வந்து கரூர்ல இருக்கும்போது அந்த பஸ் மேல நின்று 10 ரூபா பாலாஜி, செந்தில் பாலாஜியை பத்தி நீங்க வந்து பாட்டெல்லாம் பண்ணீங்க. இப்போ அந்த 10 ரூபா வாங்குறாங்களா இல்லையா, இது பின்னூட்டத்துல, ஏன்னா எனக்கு தெரியல, பின்னூட்டத்துல இந்த மாதிரி யாராவது ஒரு பீரு, அந்த விஸ்கி பிராந்தி
இந்த மாதிரி ஹாட் ட்ரிங்க்ஸு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்குறீங்க, சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் ஹாட் ட்ரிங்க்ஸு பீரெல்லாம் வாங்குறீங்க இல்லையா, அதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது காசு கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி பின்னூட்டத்தில் சொல்லுங்கள். அப்படி கேட்டாங்கன்னா அப்போ நீங்கள் தானே வந்து அன்றைக்கி நேற்று பாட்டெல்லாம் பண்ணீங்க, இப்போ நீ உங்கள் ஆட்சி வந்துருச்சுல்ல, அப்போ உங்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் அதை தடுக்கிறது உங்களுக்கு தடுக்கிறது யாரு, என்ன நடந்துச்சு, ஏன் அப்படி பண்றீங்க? ஸோ ஓகே, இந்த மாதிரி ஐ திங்க் மதுவிலக்கு துறைக்கு வந்து இவர் ஆதவ அர்ஜுனா வந்து மினிஸ்டர். ஓகே, சரி, அவர் இந்த மாதிரி ஒரு துறையில ஒரு அமைச்சர் இருக்கார்ல, அப்ப இனிமே வந்து 10 ரூபா ஆதவ அர்ஜுனான்னு சொல்லி பாடுறதா? அப்ப நீங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனத்துல கொள்ளணும். 10 ரூபான்னா 10 ரூபா இல்லை, நீங்க வந்து எம்ஆர்பி என்ன போட்டிருக்கோ அந்த எம்ஆர்பி ரேட்டுக்கு விற்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பைசா கூட வாங்கக்கூடாது அப்படிங்கிறத தமிழ்நாடு முழுக்க வந்து சட்டமா கொண்டு வந்து நான் அதை நடைமுறைப்படுத்துங்களேன். நீங்க நேற்று பாட்டு பாடினீங்கல்ல, அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சுல்ல, இப்போ அதே பாட்டு உங்க மேல திரும்பத்தானே செய்யும். ஸோ அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, அடுத்தபடியா நம்ம வந்து இது வந்து நம்ம மோடி நேற்று சொன்னது. ஓகே, அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி 7 அம்ச கோரிக்கை வச்சாரு. அது முக்கியமான கோரிக்கை பெட்ரோல் டீசல், அதெல்லாம் நம்ம நேற்று பேசிட்டோம். பெட்ரோல் டீசலை குறைங்கன்னு சொல்லிட்டு அவரோட கட்சிக்காரரு ஒரு 50 காரோட இதோட மத்திய பிரதேசில் ஏரியாடி போனா அது வந்து பயங்கரமான விமர்சனக்குள்ள இருக்கு. ஓ, உங்க பிரைம் மினிஸ்டர் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு, அப்ப சொல்றது வந்து பிரதமருக்கு நீங்க சுதேசி நேற்று அதே ரொம்ப அந்த ஐரணி இருக்குல்ல, அந்த முரண் இருக்கு இல்லையா, அதை சொல்லியிருந்தோம். நீங்க வந்து சுதேசி பொருட்கள் இந்திய பொருட்களே வாங்குங்கன்னு பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. ஆனா அவர் வந்து உடம்பை தர மற்ற உள்ள அத்தனையுமே அவர் யூஸ் பண்றது அத்தனையுமே வெளிநாட்டு பொருட்கள். ஸோ உள்நாட்டு பொருட்கள் எதுவுமே கிடையாது. உள்நாட்டில் காசு மட்டும்தான். இங்கேருந்து இந்தியாவோட காசை வந்து எடுத்து தனக்கு ஃபுல்லாக வந்து வெளிநாட்டு சாப்பிட்றதுலேருந்து ஷூலேருந்து வாட்ச் வரைக்கும் அப்படின்னு நேற்று பேசணும்ல. இப்போ நேற்று பொதுமக்களை என்ன சொன்னீங்க, கார் பைக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் அதில் குறைச்சிக்கிட்டு பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்கள் வாங்க, அதெல்லாம் பெட்ரோல் டீசல் யூசேஜ் குறைங்கன்னு சொன்னீங்கல்ல. அப்போ உங்கள் கட்சிக்காரர் இப்படி பண்ணாங்கல்ல, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்காமல் சும்மா விட்டீங்கன்னா, அப்போ அங்கே நடவடிக்கை எடுத்தால் நாளைக்கு அங்கே ஓட்டு போயிருமோ இது போயிருமோ பயந்துட்டு விட்டீங்கன்னா, அப்போ வந்து நீங்கள் கொடுக்குற இதெல்லாமே வந்து பொதுமக்களுக்கு இளிச்சவாய பொதுமக்களுக்கு மட்டும்தான் நீங்கள் சொல்லுவீங்க. உங்களுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து ஜாலியாக எல்லாம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 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 கூட்டம், குஜராத்தி கூட்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணால் பிரச்சனை இல்லை. ஒரு சாதாரண அப்பாவி பொதுமக்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய கோரிக்கையா? இதை வந்து நீங்கள் கரெக்டாக இதை வந்து இது அவருக்கு போய் சேரணும். எல்லாரும் வந்து அங்கே வந்து இந்த அப்பீல் இருக்கு இல்லையா, இந்த விமர்சனம் இருக்குல்ல, இதை வந்து மோடிக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது ஒரு அடுத்த கட்ட முக்கியமான தகவல். ஸோ இன்னைக்கு நம்ம பேச நினைச்சது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேச நினைச்சோம். இந்த டாஸ்மாக் 717 டாஸ்மாக்கை க்ளோஸ் பண்றது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான பாராட்டப்படக்கூடிய ஒரு அருமையான செயல். அந்த செயலுக்காகத்தான் இந்த அரசியல் விமர்சனத்தை பண்ணலாம் நினைச்சோம். அது போக நமக்கு என்ன பண்ணா அடுத்த 2 சின்ன விஷயங்கள் தான். ஒன்று, அமமுக என்ற மிக பிரம்மாண்டமான ஒரு கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற அந்த கட்சியில இருந்த ஒரு எம்எல்ஏ காமராஜ், அவர் வந்து ஊசலாட்டம் கையெழுத்து போட்டு கொடுத்தாருல, கையெழுத்து போட்டு கொடுக்கல அப்படின்னு மாற்றி 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 பேசி கடைசியில் அவர் வந்து நான் இங்கே தான் ஆதரவு கொடுக்க போகிறேன், நான் வந்து அப்படி சொல்கிறேன்னா கட்சி விட்டு வெளியேற்றிட்டேன்னு சொல்லி வெளியேற்றிட்டாங்க. அது என்ன பேசிஸில் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. என்ன பண்ணாலும் அவங்க கட்சி, அவங்க நடவடிக்கை. அவங்க வந்து ஒருவேளை வந்து ஒரு 40-50 எம்எல்ஏக்கள் இருந்துச்சு, அதில் வந்து ஏதாவது கொஞ்சம் பிரிஞ்சு போனாங்க அப்படின்னா அதுக்கு வேற. இருக்க ஒரு எம்எல்ஏவும் ஊசலாட்டம் போடுற அளவுக்கு ஒரு எம்எல்ஏ கட்டி காக்க முடியலையே அவர் டிடிவி தினகரன் அவர்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அது ஒரு பரிதாபமான ஒரு சூழல் அங்கே. சரி, அது இல்லாமல் இங்கே அதிமுக ஐயோப்பா 47 எம்எல்ஏக்கள், அதில் 2/3 வந்து வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கட்சி தாவல் தடை சட்டம் செல்லாது. அப்போது 32 பேர் வேணும். 30 பேர் வந்து ஆல்ரெடி கையில் இருக்காங்க, இன்னும் 2 பேர். அதெல்லாம் வாங்குறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்போ இந்த எலெக்ஷன்ல ஒரே குடும்பத்திலேருந்து 3 எம்எல்ஏக்கள், லீமா ரோஸ்ன்னு சொல்லி அந்த மார்ட்டினோட மனைவி லீமா ரோஸ் அதிமுக எம்எல்ஏ, அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா மருமகன், அவர் வந்து தெரியும் தாவேக்கால எம்எல்ஏ பிளஸ் மந்திரி, அதுக்கப்புறம் அவரோட மகன் பாண்டிச்சேரியில் அவர் எம்எல்ஏ. முடிச்சா ஒரே குடும்பத்தில் நினைச்சாங்க. ஏகப்பட்ட அவங்க கையில் வந்து எக்கச்சக்கமான காசு. அவங்க வந்து இதுக்கே அந்த தேர்தல் நிதியாகவே இதுக்கு திமுகவுக்கே வந்து நிறைய 400-500 கோடி கொடுத்ததா தகவல். அதுக்கப்புறம் பிஎம் இதுக்கு பிஜேபிக்கு வந்து 1500 கோடி 1200 கோடி கொடுத்ததா சொன்னாங்க. அப்போ கையில் காசு நிறையா இருக்குது, நிறையா கொடுக்குறாங்க. அப்புறம் வேற வேற மாநிலங்களில் லாட்ரி விற்பனை அமோகமாக நடக்குது. தமிழ்நாட்டில் வந்து லாட்ரி வருமா வராதா அப்படி தெரியாது. ஒருவேளை தமிழ்நாட்டில் லாட்ரி வந்து அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது விஜயோட
செயல்பாட்டில் ஒரு மிகப்பெரிய களங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஏன்னா ஜெயலலிதா மேடம் வந்து இந்த லாட்டரியை ஒழிக்கும் போது எவ்வளோ குடும்பங்கள் வந்து பெருமிச்சு விட்டாங்க தெரியுமா? அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து லாட்ரி இந்த பக்கம் வந்துடவே கூடாது அப்படிங்கிறது. ஸோ இதோட நம்ம வந்து இந்த அரசியல் அலசல் இருக்கு இல்லையா, அதை இன்னைக்கு வந்து முடிச்சுக்குவோம். அடுத்தடுத்து என்ன வந்தாலும் அதை வந்து விமர்சன பார்வையில நம்ம பண்ண போறோம். அதாவது இந்திய அளவுல என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, விமர்சன பார்வை. ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து ஏற்கனவே சொல்றதா நாகரிகமா நல்ல விதமா நீங்க எதிர்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு இது நான் பேசுறது சில கருத்துக்கள் பிடிக்கலையா கண்டிப்பா எதிர்ப்பு நீங்க கொடுங்க, தப்பே இல்லை. கொஞ்சம் நாகரிகமா கெட்ட வார்த்தை இல்லாம ஒருமையில பேசாம ஒரு நாகரிகமா கொடுத்து, என்னன்னா நம்ம வந்து ஒரு நம்ம ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, நம்ம இந்த இந்த யூடியூப் ஜென்ரேஷன் வந்து நாகரிகமான ஜென்ரேஷனை மாறுவோமே. ஏன்னா முகம் தெரியாம யாரோ பேர் போடாம இஷ்டத்துக்கு QRSY அப்படின்னு போட்டுக்கிட்டு கெட்ட வார்த்தையில பேசுறது அப்படின்னா, கெட்ட வார்த்தையில பேசுறவங்க எல்லாமே வந்து தவறா பிறந்த ஆட்கள் அப்படிங்கிறது நம்ம அப்படின்னு சொல்லிக்கிறலாம். என்ன வெளியில பேசும்போது அப்படித்தான் கெட்ட வார்த்தை நம்ம பேசுறது இல்லை, தவறா பிறந்தவங்க தான் இப்படி கெட்ட வார்த்தையில எழுதுவாங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்றதுதான். ஓகே. ஸோ அடுத்த காரணம் சந்திப்போம். நன்றி.